திடீர்னு சளி பிடிச்சிக்கிச்சு, மூக்கு சளி. அப்ப எப்படி இருந்திருக்கா பாத்தியா? கியூட்டி பையில கியூட்டா இல்ல? ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மணி ஒரு 9 மணிக்கிட்ட ஆகுது. இப்போதான் நான் முடிச்சு வெளியே வந்திருக்கேன். அது வெளியே வரும்போதே எங்கள் அத்தை வேற ஒரு டம்ளர் சத்து மாவு பாலை கையில் கொடுத்து இந்த குடின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இப்போ அதை தான் சும்மா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு குடிச்சிட்ருக்கேன். உனக்கு தெரியுமா, எங்கள் வீட்டில் கேஸ் தட்டுப்பாடு ஆனதுலேருந்து இப்போல்லாம் எங்கள் வீட்டில் இங்கே பார், அடுப்பில் தான் சமையல். சாப்பாடு அடுப்பில், சாம்பார் அடுப்பில், இது ரெண்டையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஜோஜோக்கு தண்ணியும் அடுப்பில். நேற்று இதையும் தாண்டி ஒன்று கல்ல, அதுவும் அடுப்பில் தான் வச்சோம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு சுச்சுவேஷன். கேஸ் தட்டுப்பாடு. காலையிலக்கு ஈவினிங்க்கும் இருக்கிற மத்தியான கேப்பில் ஜோஜோ கூட தூங்கிட்டேன். அதனால இப்போ தான் டைம் கிடச்சிச்சா, இன்னைக்கு கார்டனுக்கே லேட்டாக தான் வந்திருக்கேன். யாரோ என் மூக்கில் கண்ணு வச்சுட்டாங்க போல, தும்பலாக வருது. திடீர்னு சளி பிடிச்சிக்கிச்சு, மூக்கு சளி. சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, எங்கள் கார்டனில் இருக்க பீட்ரூட் அறுவடை பண்ண போகிறோம். வெளியிலே வந்துருச்சு. ஆமாம், பீட்ரூட்லாம் விளைஞ்சிருச்சு. குட்டி ஒன்று இருக்கே, யார் சொன்னா கிழங்கோட பிடிச்சி இருக்கணும்னு? சின்னதாக தான் இருக்கு. இல்லை அவ்வளோதானா? இது என்ன தனியாக வந்துருச்சு? எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் பிடுங்குறது இது மட்டும்தான். இது வேற யாரோ பிடுங்கிருக்காங்க பாரு. ஒரு இதுக்கு ஒரு பீட்ரூட் தான் வருமா? ஜதக்கா பஜக்கா எப்பா மேலாப்லே இருக்கட்டுலாம். இங்க பாரு, ரொம்ப சின்ன. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ எடுத்துற சொல்ற, நான் எடுக்கிறேன், அவ்வளவுதான். இது ரொம்ப குட்டியா இருக்கு. இதெல்லாம் விளைஞ்சிருச்சுன்னா மேல வந்துடும். இதுக்குள்ள போய் கண்ணாடி பல்ப். கேரட்லாம் எனக்கு விளையவே எடுக்குது. இடம் மட்டும் தான் பெருசா இருக்கு. அப்பா, அதானே இங்க பீட்ரூட்டு. வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம். அந்த மரத்துல இருக்க நொங்கு முத்திருச்சா? சாப்பிட்ற பழமா? அப்படின்னா மர்டர் பண்ணிட வேண்டிதான். அதை பார்த்துக்கலாம். அம்மடியே, அந்த வால் வெள்ளரி பாரு, நேத்து பார்த்தேன், வாளா இருந்துச்சு. இனி பாரு சுருண்டு போய் கிடக்கு. குழப்பிடாங்க பாரு. இல்ல பறிச்சிடலாமா? எப்படி சுருண்டு இருக்கு பாரு. கோணப்புளியங்கா மாதிரி இருக்கு. கோணப்புளியங்கா பறிச்சுட்டால எங்கேயாவது இருந்தா. இந்த தம்ப்நெயில் கோணப்புளியங்கா வெள்ளரிக்காய். இந்த பீட்ரூட்டே பாரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மாதிரி முட்டை முட்டையா அங்கங்கேயும். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தோம்னா 4-5 வச்சிருக்குமோ இருக்கலாம். அப்பா, ஏன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி பீட்ரூட்டை காணோம். ஏதோ மண்ணுக்குள்ள போய் அது வேலையை காமிச்சிருக்கு. சுச்சோ, ஏத்த பொரியல் பண்ணலான் இருந்தது. ஒன்னாச்சும் உருப்படியா இருக்கா? அநியாயம், சீட்டிங் தெரியுமா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதுக்குள்ள. 3 பீட்ரூட் வேஸ்ட். ஒன்னாச்சும் விட்டு வச்சிருக்கான்னு பாப்போம். ஏதோ இது ஒண்ணுதான் உருப்படி. ஒரு வாட்டர்ல ஒண்ணு இல்லை. ஆனா இதுல பீட்ரூட்டே இல்லை. அதுல அதான் குட்டியா இருக்கிறதெல்லாம் டேஸ்ட் பார்க்கல. பெருசா இருக்கிறதெல்லாம் குடஞ்சு வச்சிருக்கு.
இந்த தக்காளியும் பறிச்சிருவோமா? உடனே நல்லா பழுக்கட்டும். இன்னும் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம். ஆக மொத்தத்துல இவ்வளோ பீட்ரூட் கிடைச்சிச்சு எங்க கார்டன்ல. ஆனா என்ன கொஞ்சம் ஓட்டையா இருக்கு, அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் அதுங்காட்டியும் மறைஞ்சிருச்சு. அதான் 6 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூரிய பகவான் போயிட்டார் வீட்டுக்கு. என்னது எது யாரு? 6ஆம் தான் சொல்லு, எனக்கு தெரியும், எல்லாருக்கும் எனக்கு தெரியும். ஒட்டிக்க போகுது சூத்துரு. என்ன அது? இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போதே எடுத்த போட்டோ. இது எதனால உங்களுக்கு அமைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி பார்க்கலாம். கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் படிக்கும் போது ஐலைனர் வச்சிருப்பேன். இந்த இடத்துல ஒரு இது தெரியுதா? அதனால உங்களுக்கு அமைச்சுட்டேன். இது நான் காலேஜ் படிக்கும் போது எடுத்த போட்டோ. கண்ணுக்கு அது என்ன ஐலைனரா, ஐலைனர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லவ் பண்ணும்போது என் ஹஸ்பண்டுக்கு அனுப்பிச்சுட்ட போட்டோ. இதெல்லாம் என் போன்லயே இல்லை இன்னும். அப்ப எப்படி இருந்திருக்கா பாத்தியா? அப்ப நல்லா இருக்குன்னா இப்ப நல்லா இருக்குன்னா இது டெவலப் பண்ணதான் இது. எது? ஆமா, இது என்னோட போனே கிடையாது சொல்ல போனா. என் போன்ல அப்பெல்லாம் கேமரா கொஞ்சம் கம்முனதான் இருக்கும், டிம்மியா இருக்கும், டிம்மிக்கியாதான் இருக்கும். இது என் ஃப்ரெண்டோட போனு. அவ பார்த்தானா எனக்கு மெசேஜ் பண்ணுவா. இப்போ இப்படி எடுத்தனா, இப்படி எடுக்கும் போது என்னாச்சுன்னா, பஸ்ஸு காலேஜ் சம்திங் சுபாராவோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எங்க காலேஜ்ல. அப்போ பஸ்ஸில் குலுங்கி போயிட்டு இருந்துச்சு. இது என்னடா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சு இப்படி ஒரு கிளிக்கு எடுத்தேன். இந்த தோடெல்லாம் இப்போ எங்கன்னே தெரில. அப்போலாம் என்கிட்ட டிஃப்ரெண்டான தோடு கலெக்ஷன்லாம் வச்சுருப்பேன். இப்பயுமே நிறைய சிமிக்கி வச்சுருக்கேன். அதுல கேமரா ஃபில்டரு நல்லா இருக்கும், அதனாலதான் போட்டோ எடுத்தேன். இதுல ஃபில்டர் இல்லாம இருக்கு. இதுதான் என் ஓல்டு போட்டோ. ஓல்டு போட்டோ இது பார். கியூட்டி பைல கியூட்டா இல்ல? இதோ காலேஜ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். இந்த போட்டோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு தெரியுமா? இந்த போட்டோ நம்ம லவ் பண்ணும் போது எடுத்த போட்டோல. இது 3மே லவ் பண்ணும் போது எடுத்த போட்டோ தான். ஆனா இந்த போட்டோல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த போட்டோல நான் லிப்ஸ்டிக் போட்டு பூலாம் இந்த ஆங்கிள் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் படிக்கும் போது வைக்கிறேன். வச்சுட்டு இந்த போட்டோ உனக்கு நான் எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். அத்தைக்கிட்ட போய் காட்டு அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? அத்தை கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணாங்க. வீடியோ கால் பண்ணி பேசணும் இந்த ட்ரெஸ்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தெரியுமா? ஆமா, இதுல காலேஜ் மெமரிஸ்டி. அதே மாதிரி இன்னொரு இதுலயும் சாரி கட்டிருப்பா, அதுலயும் போட்டோ அனுப்பிச்சு விட்டு அத்தைக்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா அத்தையை கரெக்ட் பண்ணல, அதனால 3க்குமே இது ஃபில்டர்லாம் இல்ல. இது என்ன தெரியுமா? எங்க காலேஜ்ல விண்டோ இருக்கு பாரு, அந்த விண்டோல இப்படி வச்சு இப்படி எடுத்தேன். நானே எடுத்திருப்பேன், நல்லா தெரியும் பாரு. ஏன்னா மேக்சிமம் ஃப்ரண்ட் கேமரால தான் ஃபில்டர் அதிகமா ஒரு சில போன்ல காட்டும், பேக்ல அவ்வளோக்கும் காட்டாது. அதனால செல்ஃபில தான் எடுப்பேன். இன்னும் இருக்கா? காலேஜ் மெமரிஸ்ல காலேஜ் மெமரிஸ் தான். இது யார்? காட்டாது. இதெல்லாம் காட்டாதுமா. நானும் அது இப்படி இருந்திருக்கா பாரு. என் பல்லுலாம் பெருசு பெருசா இருக்கு பாரு. இதுக்கு ஒரு மெமரிஸ் இருக்கு. என்னன்னா,
எங்க அக்கா வந்து மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க அன்னைக்கு. அன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸு இந்த ஷால் போட்டு கொடை பிடிச்சிருந்தேன். ஏன்னா மழை வந்துச்சு. இதோட இன்னொரு கையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாக்லேட் தின்னுட்டு இருந்திருப்பேன். அதோட ஃபோட்டோ எங்க அக்காவை மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தப்போ அன்னைக்கு காலையில எடுத்த ஃபோட்டோ. அப்படியே முக்காடு போட்டா நல்லா அழகா இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்து இப்படி எடுத்தேன். இப்போ ஏன் நான் முக்காடு அப்படியே போடு. இப்போ கொஞ்சம் look. அப்படியே ஷபானல்லா. இரு, இரு, இப்ப பாரு. இது அந்த போட்டோ ரீக்ரியேட் பண்ணலாமா? இந்த போட்டோல என் போன்ல இல்ல. இங்க பாரு, அப்படியே இங்க பாரு ஒரு நிமிஷம். போதும், ரசிச்சது போதும். ஓகே. இன்னும் ஸ்பெஷலான போட்டோல என் ஹஸ்பண்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பார்க்கலாம். நான் தான் அமைச்சு விட்டுருப்பேன், நான் மறந்துருப்பேன். சரி, நம்ம கீழே போலாமா? சரி, நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போகணும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பாய்.